சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்ய இருக்கிறார் வேளாண்மை துறை அமைச்சர் வினோத். நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வெளியாக வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பான திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விவசாய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகுமா எனவும் விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இரண்டாயிரத்து 26-27 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சாகுபடியை மீண்டும் ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். குறிப்பாக நிலுவையில் உள்ள விவசாய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. தேர்தல் அறிக்கையில் சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 75,000 வரையிலான கடன்கள் மட்டுமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டதும், அதற்கு மேற்பட்ட கடன்களுக்கு 35,000 வரை மட்டுமே தள்ளுபடி அறிவிக்கப்பட்டதும் விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மீதமுள்ள பயிர்க்கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் விதைப்புக்கான நிதியுதவியாக ஏக்கருக்கு 15,000 வழங்கப்படுமாய், சிறு மற்றும் குறு விவசாயிகளின் குழந்தைகளின் உயர்கல்விக்கான முழு செலவையும் அரசே ஏற்க தேர்தல் வாக்குறுதி இந்த வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. அதேபோல் நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 கரும்பு டன்னுக்கு 5,000 உயர்த்த வேண்டும் என்றும், பசும்பாலுக்கு லிட்டருக்கு 50 ரூபாயும், எருமைப்பாலுக்கு 60 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்பு, காரமணி உள்ளிட்ட அனைத்து வேளாண் விளைபொருட்களையும் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். உழவர்களுக்கு ஆண்டுதோறும் 24,000 உரிமை தொகை வழங்க வேண்டும். அனைத்து பயிர்களுக்கும் மானியத்தை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளன. வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்க வேண்டும். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் தடுப்பணைகள் அமைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். காவிரி இணைப்பு திட்டங்கள் மற்றும் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் தமிழகத்தை 4 வேளாண் மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும். வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு தொகை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த ஆண்டின் வேளாண் பட்ஜெட்டில் நிறைவேறும் என்று எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளனர். ரூபி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.